சங்கத்தின் மாநில தலைவர் ஜி.ஆர். பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரி வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் போது பின்வரும் 3 முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. புதுச்சேரி மாநில நகராட்சி ஆணையம் வழங்கிய உத்தரவின்படி 1/1/2016 முதல் 2/10/2018 வரையிலான 30 மாத காலத்திற்கான ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து வழங்க வேண்டும். நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற மற்றும் பணியில் உள்ள ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி பணிக்கொடை மற்றும் ஓய்வூதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். கொம்யூன் பஞ்சாயத்தின் நிர்வாகங்களில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக உள்ள வாரிசு வேலைவாய்ப்பு பணியிடங்களை கருணை அடிப்படையில் தகுதியுள்ள வாரிசுதாரர்களுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலர் பி. ஞானசேகரன், பொருளாளர் சதாசிவம், கௌரவ தலைவர் முத்துராமன் மற்றும் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தங்களது நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற தவறினால் அடுத்த கட்டமாக போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாகவும் சங்க நிர்வாகிகள் எச்சரித்துள்ளனர்.